இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பழுத்த தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்நீர் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். தோல் நல்லா உரிக்க வரும். 5 நிமிஷம் கழிச்சு மேலே உள்ள தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். மேலே கருப்பாக இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது இப்போ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு தவா எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் வாயில் பட்டா கூட டேஸ்ட் தெரியாது. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விட்டுறலாம். வெந்துருச்சு. இப்போ இது கூட 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். ரவையை வறுத்து தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு கட்டி படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே ரவை நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி ரவையில் தக்காளிலாம் போட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரவை கீ இது எல்லாமே குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் போடக்கூடியது. ரவை வச்சு ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரவா ரெசிபிஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படியே ஊட்டி விட்டுறலாம். பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. தேவைப்பட்டா பிளெண்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கருவேப்பிலை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம்.